ஜாஷ்வா ஒரு விவசாயி. ஒரு நாள் அவரோட வயல்ல ஒரு காட்டு குதிரை வழி தவறி வந்துருச்சு. அப்ப அவரோட அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து, ஹே ஜாஷ்வா, சூப்பர்ப்பா, ஃப்ரீயா ஒரு குதிரை கிடைச்சிருக்கு, உனக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இது நல்லதா கெட்டதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு ஜாஷ்வா சொன்னாரு. ஜாஷ்வா அந்த காட்டு குதிரையை பழக்கப்படுத்தினாரு. சில நாள் கழிச்சு அந்த குதிரை மறுபடியும் ஜாஷ்வாவோட வயல்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இப்ப மத்த விவசாயிகள் எல்லாம் ஜாஷ்வா கிட்ட வந்து, ஐயோ ஜாஷ்வா, நீ பாவம், அந்த குதிரை ஓடிடுச்சாமே, உனக்கு இந்த கெட்ட விஷயம் நடந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இது நல்லதோ கெட்டதோன்னு கடவுளுக்கு தான் தெரியும்னு ஜாஷ்வா சொன்னாரு. சில நாள் கழிச்சு ஓடி போன அந்த குதிரை தன்னோட இன்னும் 20 குதிரைகளை கூட்டிட்டு ஜாஷ்வாவோட வீட்டுக்கு வந்தது. இப்ப அக்கம் பக்கத்து வீட்டாரெல்லாம் கூடி வந்து, வாவ் ஜாஷ்வா, 20+1 21 ஃப்ரீ குதிரைகள், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா, நல்லது நடந்திருக்கு, என்ஜாய் என்ஜாய்னு சொன்னாங்க. இது நல்லதா கெட்டதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு ஜாஷ்வா சொன்னாரு. சில நாள் கழிச்சு அந்த குதிரைகள்ல ஒன்ன பழக்க வைக்கும் போது ஜாஷ்வாவோட 18 வயது மகன் குதிரையில இருந்து கீழே விழுந்து அவனோட காலை உடைச்சுக்கிட்டான். இப்ப அக்கம் பக்கத்து விவசாயிகள் எல்லாம் வந்து சொன்னாங்க, பாவம்பா ஜாஷ்வா, நீ முதல்ல ஒரு காட்டு குதிரை உன் வீட்டுக்கு வந்ததே, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்த முழு எபிசோட நடந்திருக்காது, இன்னைக்கு உன் பையனோட காலும் உடைஞ்சிருக்காது, இந்த கெட்ட விஷயம் உனக்கு நடந்திருக்காதுன்னு சொன்னாங்க. இப்பவும் ஜாஷ்வா, இது நல்லதா கெட்டதான்னு கடவுளுக்கு தான் தெரியும்னு பதில் சொன்னாரு. நாட்கள் போச்சு. அந்த நாட்டுக்கும் அதோட பக்கத்து நாட்டுக்கும் ஒரு போர் உண்டாச்சு. அப்ப அந்த நாட்டோட ராஜா அறிவிச்சாரு, 17ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் கண்டிப்பா போர்ல கலந்துக்கிறதுக்கு ராணுவத்துல சேரணும்னு. ஜாஷ்வாவோட அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்க எல்லா வாலிபர்களும் வலுக்கட்டாயமா ராணுவத்துல சேர்க்கப்பட்டு போருக்கு போனாங்க. அவங்களோட எதிர்காலம் என்னன்னு கூட யாராலையும் கணிக்க முடியல. ஆனா கால் உடைஞ்சிருந்த காரணத்தால ஜாஷ்வாவோட பையனை ராணுவத்துல சேர்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜாஷ்வா சந்தோஷப்பட்டான். கதை நல்லா இருந்ததா? இப்போ நல்ல விஷயம்னா என்ன, கெட்ட விஷயம்னா என்ன? இன்னைக்கு நாம வாழ்ற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சௌகரியமான விஷயம் நடந்ததுன்னா, அதாவது ஒரு கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் வந்ததுன்னா நாம அதை நல்ல விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில இது எல்லா சூழ்நிலையிலும் குட் திங்கா இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வந்தாலோ இல்ல அசௌகரியமான காரியங்கள் எதுவும் நடந்தாலோ நாம அதை பேட் திங்னு சொல்றோம். ஆனா பல நேரங்கள்ல இட்ஸ் a blessing in disguise, அதாவது மறைமுகமான ஆசீர்வாதம். நம்ம பார்வைக்கு அது கெட்டதா இருக்கலாம், ஆனா நாள் அடைவுல தெரிய வரும் அது ஒரு மேலான நன்மைக்காக நடந்த விஷயம்னு. வேதம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்னு. அவர் தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற தேவன். இதை நம்ம பைபிள்ல யோசேப்பு, தானியேல், எஸ்தர், யோபு, இன்னும் அநேகரோட வாழ்க்கையில பார்க்கிறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம லைஃப்லயும் கூட இது மாதிரி எத்தனை தீமையான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம், ஆனா பின்னாளில் உணர்ந்திருக்கிறோம் அது ஒரு நன்மைக்காகவே நடந்ததுன்னு. ஃபைனலி நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இல்லையா? சோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இந்த தீமையும் ஒரு நன்மைக்காகவே. விசுவாசியுங்கள்.